ஆண்டவருக்கு நம்மளோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த அலங்காரத்தில் ஒன்று என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாம நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. நம் ஒவ்வொரு காரியத்தையுமே நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்படின்னா ஒருவன் பரிசுத்த அலங்காரத்திற்குள் அவன் வர வேண்டும் என்று சொன்னான், அந்த அலங்காரம் எப்பொழுதும் அவனுக்குள் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னான், அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவனுக்குள் இருக்க. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. எனக்கு எழுதின காரியங்களை குறித்து 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். சந்தோஷப்படுகிறேன். வசனத்தை தப்பு வாசிக்காதீங்க. 2 கொரிந்தியர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அப்படின்னா அந்த பரிசுத்தத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று சொன்னாவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அல்லது பரிசுத்தத்திற்குள் நீ பூரணத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் எவ்வளவு உனக்குள் நிலைத்திருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் இருந்தால் மாத்திருந்தால் முடியும். அதை குறித்துத்தான் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே வருகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறது, அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வேதம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது அது சுத்தம் உள்ளது. நீ சுத்தமானாக, நீ பரிசுத்தமானாக, நீ நீதிமானாக, நீ சன்மார்க்கனாக கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நிற்கப்படணும்னு சொன்னா உனக்கு முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா மட்டும்தான் முடியும். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:11. பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளுகிறது இல்லை. அநேக காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமே ஆனாலோ, அல்லது வேதத்தின் அடிப்படையில் நாம் கவனித்து பார்ப்போமே ஆனாலோ, அத்தனை பரிசுத்தவான்களும் ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர்கள் தான் வேதத்தில் உண்டு. தேவனுக்கு பயப்படாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி, தன்னுடைய எண்ணத்தின்படி நடந்தவர்கள் அநேகர் பின்வாங்கி போனவர்களும் வேதத்தில் உண்டு, அநேகர் விழுந்து போனவர்களும் வேதத்தில் உண்டு, அநேகர் மரித்து போனவர்களும் வேதத்தில் உண்டு. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
அப்படின்னா ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? எதற்காக கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கணும்? வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 38 40 வசனங்களை வாசிக்க கேட்போமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 38 40 வசனங்கள். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். தங்களுக்கும் தங்கள் பின்னாடி வருகிறார் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. தங்களுக்கும் தங்கள் பின்பு வரும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை ஒரே வழியையும் கட்டளையிட்டேன். அதை சொல்லிட்டு சொல்றார் 40வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணி. அப்படின்னா அந்த நித்திய உடன்படிக்கை என்ன? உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நன்மை செய்கிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில தொடர்ந்து அந்த நன்மையை கொண்டு வருவேன் என்கிற அந்த நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை எப்படி உறுதிப்படுத்துகிறாரா? வாசிப்போம். அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் உன்னை நடத்தணும் என்று சொன்னாவோ, அந்த உடன்படிக்கையின்படி உன் வாழ்க்கையை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாவோ, அவருக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நமக்கு போதித்துக் கொண்டு வருகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டு வராது. எந்த காரியத்திலெல்லாம் நீ தேவனுக்கு பயந்து நடக்கணும், எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயத்தை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பார் என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் ஆலயத்துக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி எடுத்தேன். ஆலயத்துக்கு எவ்வளவு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த ஆலயத்தில் தேவன் எப்படி வாசமாய் இருப்பார், அந்த ஆலயத்தின் மூலமாய் கர்த்தர் எப்படி உன்னை ஆயத்தப்படுத்துவார், அந்த ஆலயத்தின் மூலமாய் எப்படி உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துவார், அந்த ஆலயத்தில் எப்படி உன் கூட பேசுவார், அந்த ஆலயத்தில் எப்படி மெய்ப்பெண் மூலமாய் உன்னை நடத்துவார், உனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்தை குறித்து கடந்த வாரம் தேவன் நம்மளோடு கூட பேசினார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அப்படின்னா எந்த காரியத்திலெல்லாம் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எதிலே இருக்கிறது, அல்லது எந்த காரியத்தில் நீ ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்? தேவன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்க, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். அவர் கொடுக்கிற ஆலோசனையில நீ பயந்து நடக்கணும். அல்லேலூயா. வாசிப்போமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னா அதுல அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன
சொன்னாவோ, எந்த அளவுக்கு நீ கர்த்தர் விரும்புகிற பாதையில நீ நடக்க வேண்டும் என்று சொன்னாவோ, உன்னை நடத்துகிற ஒரு ஆலோசனை தேவன் உனக்கு கொடுக்கிறார். அந்த ஆலோசனை எந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற, தேவன் அதை கவனிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நானும் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் சொல்ற. உன்மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னா, இந்த ஆலோசனை எந்த இடத்திலிருந்து புறப்படும், எங்க வைத்து கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஒரு சபையில உட்கார வைக்கிறார் என்று சொன்னா, அதை எப்பொழுதுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த இடத்துல வைத்துத்தான் உன் கூட அவர் பேசுவாரு. அந்த இடத்துல வைத்துத்தான் உனக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பாரு. அந்த இடத்துல வைத்துத்தான் அந்த மெய்ப்பன் மூலமாய் கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பார், உனக்கு காண்பிப்பார். அதன்படி உன்னை வழி நடத்துவாரு. எப்படி? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்படின்னா யார் மூலமா உனக்கு போதிப்பாரு? எந்த இடத்துல வைத்து உன்னை போதிப்பாரு? அவருடைய ஆலயத்துலதான். அந்த ஆலயத்துல உன்னை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அங்க வைத்திருக்கிற அந்த மெய்ப்பன் மூலமா நீ நடக்க வேண்டிய வழிகளையும் நீ நடக்க வேண்டிய சத்தியத்தையும் உனக்கு ஆலோசனையாய் தேவன் உனக்கு சொல்லி கொடுப்பார். அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள, நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். இனி நாட்கள் கிடையாது. இனி எப்ப இயேசு வருவார் தெரியாது. அவர் வரும் பொழுது அவரோடு கூட நீ போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்த அலங்காரத்தில் ஒன்று அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அந்த அலங்காரம் எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பாரு, அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா, அது தேவன் கவனிப்பார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆலோசனைனா என்ன, அதை தெரிஞ்சுக்க. முதல்ல ஆலோசனைனா என்ன? நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படின்னா ஆலோசனையை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? ஒரு தேவன் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா, அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனை எப்படி ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் முதலாவது தியானிக்கணும். ஆலோசனை என்ன, அதை தெரிஞ்சுக்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை வாசிக்க கேட்போமே. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து வந்தான். நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். வாசிப்போம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, அவருக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் அவன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு, அவன் கொண்டு வந்தது அங்கீகரிச்சிட்டாரு. ஆனா இவன் கொண்டு வந்தது அவர் அங்கீகரிக்கல, அவர் தள்ளிட்டாரு. அதை பார்த்த உடனே அவன் இருதயத்திற்குள்ள ஒரு கோபம். அந்த கோபம் அவன் முகத்தை மாத்துகிறது, அவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிறது. அந்த எரிச்சலுக்குள்ள வந்த உடனே கர்த்தர் அவன்கிட்ட இறங்கி வருகிறாரு. என்ன சொல்றாரு? 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் இத அவன்கிட்ட கேட்டாரு?
ஆபேல் கிட்ட போயிட்டு, எப்பா உன் சகோதரனுடைய முகம் மாறிடுச்சு, ஏன் அவன் முகம் மாறிடுச்சு, ஏன் அப்படி இருக்கிறான், அவன் உனக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்ய போகிறான், அவன் பக்கத்துல போகாத அவர் சொல்லல. அவங்க பெத்த தாய் தகப்ப கிட்ட போயிட்டு, ஒரு 2 பிள்ளைங்க என்கிட்ட காணிக்கையை கொண்டு வந்தாங்க, அதுல காயினுடைய காணிக்கையை நான் அங்கீகரிக்கல, அதனால அவன் இங்க கோபப்பட்டு உன் பிள்ளையை சாகடிக்க போகிறான், ஆகவே போய் காப்பாத்து என்று சொல்லல. யாரு கோபப்பட்டு கொண்டிருந்தானோ, எவனுடைய முகம் மாறிவிட்டதோ, எவன் கோபத்தில் நிறைந்து காணப்பட்டு மாமிசத்துல இருக்கிறானோ, அவன் கிட்டத்தான் கர்த்தர் வருகிறார். அப்படின்னா காயின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். தேவன் அன்பு அவன் மீது இருக்கிறது. யார் மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் ஆலோசனை சொல்லுவார். கவனிச்சுக்கங்க, எல்லாருக்குமே சொல்ல மாட்டாரு, எல்லாருக்குமே ஆலோசனை வராது. யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவர் மீது தேவ அன்பு நிறைந்து காணப்படுகிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். இப்போ காயினிடத்துல வந்து கர்த்தரை பேசுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க தொடர்ந்து. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் வந்து படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். யார் ஆண்டு கொள்ளுவ? ஆபேலை நீ ஆண்டு கொள்ளுவ. அவன் காணிக்கையை நான் அங்கீகரித்தாலோ அவனுக்கு அதிகாரியா ஒன்னத்தான் வச்சிருக்கிற. அப்படின்னா காயின் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே தான் அவனுக்கு வந்து கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. எப்பா நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையா? நீ தீமையை செய்தா பாவம் வந்து உன் வீட்டின் வாசற்படியில வந்து படுத்திருக்கும். ஏன் இதை சொல்றாரு? எதற்கு இதை சொல்லுகிறாரு? அவன் ஒரு பாவம் செய்ய போகிறான். யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனுடைய அன்பை பெற்றவன் ஒரு பாவத்துக்குள்ள ஈடுபட போகிறான் என்பதை தேவன் அறிந்து அந்த பாவத்தில் இருந்து அவனை வெளியே கொண்டு வர அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா அந்த ஆலோசனை அவன் காதுக்குள்ள போகவில்லை. அந்த ஆலோசனை அவன் காதுக்குள்ள போகல. நடந்தது என்ன? 8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அவனை கொலை செய்துட்டான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு முன்கூட்டி ஆலோசனை கொடுக்கிறாரு. எப்பா நீ ஒரு தவறு செய்ய போகிற, ஏதோ ஒரு பாவத்தை நீ செய்ய போகிற, உன் நிமித்தம் ஒரு கொலை நடக்க போகுது. ஆகவே நீ நன்மை செய்த அவனுக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமையை செய்தா பாவம் உன் வீட்டின் வாசற்படியில வந்து படுத்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, ஆனா காதுக்குள்ள போகல. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் ஆலோசனை தேவன் கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை அவன் உதாசீனப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து வந்து ஆலோசனை கொடுக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்க, கட்டளை வேற, கற்பனை என்பது வேற, ஆலோசனை என்பது வேற. கட்டளையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. கற்பனை என்று சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் சமம், அது எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தவறு செய்யும் பொழுது அல்லது
அந்த சூழ்நிலைக்குள் அவர்கள் தள்ளப்படும் பொழுது அதற்கு முன்கூட்டிய கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அதை உதாசீனப்படுத்திட்டா மறுபடியும் வந்து சொல்லி தர மாட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் அழைப்பை இழந்து போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தேவ கிருபையை இழந்து போறாங்க. இன்னைக்கு அநேகர் ஏன் தேவ கிருபையை இழக்கிறாங்க? ஏன் கர்த்தர் அவர்கள் மேல வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் ஏன் இந்த நாட்களில் ஏன் அவர் வாழ்க்கையில செயல்பட மாட்டேங்கிறது? எங்கேயோ ஆலோசனைப்படி நடக்காதபடியினால்தான், எங்கேயோ ஆலோசனையை உதாசீனப்படுத்துகிறபடியினால்தான் அந்த தேவன் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர்கள் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன் அவன் உதாசீனப்படுத்தினான் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அந்த பயம் உள்ள இருந்தாதான் ஆலோசனை காதுக்குள்ள போகும். அந்த பயம் உள்ள இல்லைன்னா என்ன நீ சொன்னாலும் சரி, எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் சரி, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய ஆலோசனையில இருக்குது. அல்லது எந்த அளவுக்கு நீ ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மறைந்து கிடக்கிறது. நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிற, நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பயந்து நடக்கிறோமா அவர் ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படி. அப்படி விழுந்து போன பல பேர் வேதத்தில் ஆலோசனை என்ன அதை தெரிந்து கொள்ளும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம், 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 20 21 வசனங்களை வாசிப்போம். ரெண்டு நாளாகமம் 35வது அதிகாரம் 20 இருந்து 21 வசனங்கள். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை தீட்டுப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய ஐபிராத் நதியோரமான கார்மேகிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேதம் யோசியா ராஜாவை குறித்து வேதத்துல சொல்லுகிறது. யோசியா ராஜா தேவாலயத்துக்கு அடுத்தது திட்டம் பண்ணின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு முன்பதாக, அப்படின்னா தேவ காரியத்துல சரியா இருக்கிற ராஜாவுல ஒன்று யோசியா ராஜா. அவன் எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பாக சரியா செய்து அதன்படி நடக்கிற ஒரு மனுஷன். அவன் இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு போர் ஒண்ணு வருது, ஒரு யுத்தம் நடக்குது. வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் ராஜாவாகிய நோகோ ஐபிரத்து நதியுமான கார்கேமில் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்படின்னா யாரோ ஒரு ராஜா கூட யுத்தம் பண்ணுகிறதுக்கு போகிறான். இதுக்கும் இந்த யோசியா ராஜாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, இவங்கிட்ட யுத்தம் பண்ண வரல. எகிப்தி ராஜா இன்னொருத்தர் ராஜா கிட்ட யுத்தம் பண்ணுகிறதுக்கு போகிறான். நடக்கிற சம்பவத்தை கவனிச்சுக்க. அப்படி யுத்தம் பண்ண போகும்போது அவன் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். யாருக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டான்? எகிப்தி ராஜாவுக்கு விரோதமா. அவன் எங்கேயோ யுத்தம் பண்ண போகிறான். இவன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறதுக்கு இவன் போகிறான். வாசிப்போம். யார் அனுப்புகிறான்? எகிப்தின் ராஜா அனுப்புறான். அவன் இவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். அப்படின்னா ஐயா, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வேற ஒருத்தங்கிட்ட யுத்தம் பண்ண போகிறேன். வாசிப்போ. நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அப்படின்னா என்ன
அந்த யுத்தம் கர்த்தரால நடத்தப்படுகிறது. அந்த யுத்தம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து செயல்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை தீர்க்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படின்னா தேவன் அங்கீகரிக்கப்பட்டுதான் அந்த யுத்தம் நடக்குது. அது இவன் கூட நடக்கப்படவில்லை, இன்னொருத்தன் கூட அந்த யுத்தம் நடக்கப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உண்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று, அவருக்கு எதிர்விடை செய்ய விட்டுவிடும் என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலோசனை கொடுக்கிறான். எப்பா, உனக்கு எனக்கு சண்டை இல்லை, நான் வேற ஒருத்தகிட்ட சண்டை போடுறதுக்கு போகிறேன், அவங்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னபடியே நான் செய்து கொண்டிருக்கிறேன். நடுவுல நீ வராத, நடுவுல நீ வந்துட்டா நீ அவரால் அழிக்கப்படும்படிக்கு நீ வந்துடாத சொல்லி ஆலோசனை சொல்றான். வாசிப்போம். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும். ஏன் திருப்பல? ஆலோசனை காதுல போகல. அவன் கொடுக்கிற ஆலோசனை அவன் காதுக்குள்ள போகவில்லை. வாசிப்போம். தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண, அவனோடு கூட யுத்தம் பண்ண வேஷம் மாறி. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலோசனை உதாசீனப்படுத்திட்டு அதற்கு மேல நீ என்ன காரியத்தை செய்தாலும் அதற்கு வேஷம் மாறின்னு அர்த்தம். வேஷம் மாறி பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயப்பட்டது என்றான். எதுக்கு இந்த காயம் அவனுக்கு? ஆலோசனை கேட்டு ஒதுங்கி போயிருந்தான்னா இவ்வளவு பிரச்சனை இல்ல. ஆலோசனையை சொல்லியும் கர்த்தர் என்ன அனுப்பினார் என்று சொல்லியும் அவர்தான் இதை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லியும் அந்த ஆலோசனை காதுக்குள்ள போகல அப்படின்னா நீ அடிபட்டு தான் வாங்குவ. அர்த்தம் புரிந்தா? இந்த யோசியா யாருன்னு உங்களுக்கு பின்னால சொல்லி தருவேன். எப்படிப்பட்ட இந்த யோசியா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு மிகுந்த காயம் உண்டாகிவிட்டது. வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த இரத்தத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது இரத்தத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். மரணம் அடைந்து என்ன அடைந்து செத்தே போயிட்டான். அவனுக்கு இது தேவையா? ஆலோசனை உதாசீனப்படுத்தினா நடக்கிற சம்பவத்தை தெரிஞ்சுக்கங்க. அவன் மரணம் அடைந்து பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யார் இந்த யோசியா? ஐயா, வேதம் சொல்லுகிறது யோசியா தேவாலயத்துக்கு அடுத்த திட்டம் பண்ணி எல்லா நடவடிக்கைகளை சொன்னானே. அப்படின்னா யார் இந்த யோசியா? இந்த யோசியா எப்படிப்பட்டவன்? இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை வாசிப்போம். யெரொபெயாம் ரூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் மேல் தூபம் காட்டுகிற மேடையின் மேல் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷர்களின் எலும்புகளுக்கு உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்தது, அதன் மேல் உள்ள சாம்பல் கொண்டு
போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்படின்னா சாதாரண ஆள் இல்லை யோசியா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த யோசியா குறித்து பேரு சொல்லப்பட்டதே எப்பயோ பறக்க போகிறவன், பல வருஷத்துக்கு பின்பு பறக்க போகிறவன். அவனுடைய பேரு, அவன் என்ன செய்ய போகிறான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் மேல தேவன் வைத்த திட்டம் தரிசனம், அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவன் பறக்கிறதற்கு முன்பதாகவே தேவன் திட்டம் பண்ணியிருப்பார். அப்படின்னா அந்த யோசியாவை தேவன் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்க பல நேரத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்த 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 ஒன்னு அறியாமலேயே ஞானம் மங்கும். தெரியுமா யாருக்காவது? உன்னை உயர்த்தி கொண்டு போகும் பொழுது நீ காலரை தூக்கிடுவ. இப்படி காலரை தூக்கிட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் இல்லாம தான் போகணும். அட்ரஸ் யோசியா நிலைமை அதுதான். யோசியா நிலைமை அதுதான். ஆண்டவர் அவனை வச்சு என்ன திட்டத்தை சொன்னாரோ அந்த திட்டத்தின்படி அவனை நடத்தினார். ஒண்ணு கூட பிசறல, ஒண்ணு கூட கர்த்தர் விடல. என்ன காரியத்தை இந்த யோசியாவை வைத்து தேவன் செய்வார் என்று சொன்னாரோ அதை அடையாளத்தோடு கூட தேவன் நிரூபித்து காண்பித்து சொன்னாரோ அப்படியே அவன் வாழ்க்கையில தேவன் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். எப்படி? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 15-16 வசனங்கள். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாக ஏரோபேயும் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து எதை தீர்க்க தரிசனமா சொன்னானோ அதை செய்யறான். அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறிய கர்த்தருடைய வார்த்தையை அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறான். என்ன திட்டத்தை தேவன் அவன் மீது வைத்தாரோ அப்படியே நடத்துறாரு. அந்த திட்டத்தையும் தரிசனத்தையும் சொல்லும் பொழுது யோசியா பறக்கவே இல்லை. ஆனா அவன் பேரை சொல்லி எப்பயோ பறக்கப்பவருடைய மேல வைத்திருக்கிற தரிசனத்தை சொல்லி அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படின்னா யோசியா எப்படி தேவன் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கல. தேவன் உயர்த்த உயர்த்த ஞானம் மங்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் மூலமா செய்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாமே உனக்கு தேவன் பிரியமா நடத்துவார்னு அர்த்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ செய்கிற காரியத்தை தேவன் அங்கீகரிப்பார். அவர் அங்கீகரிக்கிறதுனால நீ செய்கிற எல்லாத்தையும் அங்கீகரிப்பார்னு அர்த்தம் இல்ல. ஒரு வாட்டி உன்னை ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாரு, நீ போயிட்டு வருவ. திரும்பி அதே இடத்துக்கு நீ போகும் பொழுது உன் இருதயத்துல தோணும் ஆண்டவர் போக சொன்னாரு, ஆனா போனா அவருக்கு பிரியம் இல்லாம இருக்காது நீ நினைப்ப. ஒரு வாட்டி கேட்டியா அதே இடத்துக்கு மறுபடியும் நீ போகணும்னா நீ மறுபடியும் அவர்கிட்ட கேட்கணும், நான் போகட்டுமா ஆண்டவரே. எல்லாம் தெரிஞ்சுக்க. சில நேரத்துல ஒரு சில காரியத்தை நீ யோசிப்ப. நீ யோசிக்கணும். நீங்க யோசித்து அந்த காரியத்தை செயல்படும் பொழுது அது அப்படியே உன் வாழ்க்கையில நடக்கும். அது நடக்கிறதுனால நீ என்ன நினைப்ப, பல நம்ம யோசிச்சோம், அதை நம்ம செயல்பட்டோம், கர்த்தர் அதை என்ன பண்ணார், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நீ யோசிப்ப. மறுபடியும் இன்னொரு காரியத்தை செய்வ, அதுவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
மறுபடியும் இன்னொரு காரியத்தை செய்வான், கர்த்தர் அதையும் வாய்க்க பண்ணுவார். மறுபடியும் இன்னொரு காரியத்தை செயல்படுத்துவான், கர்த்தர் அதையும் வாய்க்க பண்ணுவார். அவர் வாய்க்க பண்ணி உன்னை நடத்துகிறபடினால சில நேரத்துல நீயே டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நீ வருவ. அந்த சூழ்நிலை வரும் பொழுது நான் எதை செஞ்சாலும் அவர் வாய்க்க பண்றாரு, அப்ப இதையும் வாய்க்க பண்ணுவா. நீ நினைச்சு செய்வ, ஆனா அது வாய்க்காது. நீ உடனே என்ன யோசிப்ப? ஆண்டவர் ஏன் இதை செய்யல, ஏன் இதை பண்ணல, அதை செய்து கொடுத்தீங்களே, ஏன் இதை செய்து கொடுக்கல, ஏன் என்னை கைவிட்டுட்டு, ஏன் என்னை தூரமாக்கிட்டு, ஏன் என் ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்கவில்லை என்று நாம் கர்த்தரை கேள்வி கேட்கிறோம். ஆனா அது செய்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டியா? நல்லா தெரிஞ்சுக்கீங்க, எப்பொழுதுமே எந்த ஊழியத்துக்கு போனாலும் சரி, எந்த வேலை விஷயமா போனாலும் சரி, எந்த காரியத்துக்கு நீ போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போனாலும் சரி, அவரிடத்துல கேட்கணும். அதை அவர் விருப்பப்படுவார், அவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். நீ போகாத, இதை செய், இதை செய்யாத, இத பண்ணு, இத பண்ணாத சொல்லி தருவார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிச்சாரு? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கும்படி சொல்லிட்டார். முதல்ல இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கும்படிக்கு செய்யும். அப்படின்னா அந்த காரியம் நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இயேசுவுக்கு உண்டு, அவருக்கு அது உண்டு. ஆனா சொல்லிட்டு தான் இயேசு சொல்லுகிறார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. அப்படின்னா அவர் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும்னு கர்த்தருடைய சித்தம் அது, அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஆகவே தான் இயேசு ஜெபிக்கிறார், உம்முடைய என் சித்தத்தின்படி அல்ல, எல்லாருடைய சித்தத்தின்படி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு காரியம் செய்யற, நீ முடிவு எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்காத. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீ சூஸ் பண்ணிட்ட, இதத்தான் செய்ய போகிறேன், இதத்தான் பண்ண போகிறேன், இப்படித்தான் செயல்படுத்த போகிறேன், இதத்தான் நடத்த போகிறேன், நீ விரும்பிட்ட, அதை நீ உன் இருதயத்துல வச்சிட்ட, அப்படித்தான் செயல்படுத்த போகிற நீ விரும்பிட்ட. அதை இருதயத்துல வச்சுக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஒப்பீனியன் கேட்கவே கேட்க கூடாது. நீ கேட்கும் போது அவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியாது. அதை எடுத்துக்காம நீ செய்யற எந்த காரியத்திலும் கர்த்தர் பிரியப்பட மாட்டாரு. அதற்கு பேரு ஆலோசனை. யோசியா அதுதான் செஞ்சான். யோசியா அதுதான், அவன் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தரை வாய்க்க பண்ணிட்டார். அவர் வாய்க்க பண்ணி அவனை தூக்கி டாப்ல தேவன் உட்கார வச்சதுனால நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லித்தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில உள்ள நுழைதான். அவன் பியூட்டிஃபுல் ஆலோசனை கொடுக்கிறான். எப்பா, இது உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் அவங்கிட்ட யுத்தம் பண்ண சொல்லி, நீ குறிக்க வராத. அத சொல்லி அவன் காதுக்குள்ள போகல. நடந்தது, யோசியா செத்தான். அவனை குறிச்சு எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டமும் தரிசனமும் இன்னும் எவ்வளவு நான் வச்சிருக்கிறாருன்னு தெரியலையே. இன்னும் எத்தனை காரியத்தெல்லாம் அவனை வச்சு செய்யணும்னு அவர் பிளான் பண்ணி இருப்பாருன்னு தெரியலையே. ஆனா அதற்கு முன்னாடியே யோசுவா செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எங்கேயோ ஞானத்தை இழந்துட்டான். அந்த ஞானம் போயிடுச்சுன்னா ஆலோசனை உள்ள போகாது. ஆலோசனை உள்ள போகலன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு காரியத்தை நமக்கு என்ன பண்ற சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். வேதத்துல ஊசி
ஊசியா ராஜான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். ஒவ்வொரு காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊசியா ராஜான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 நாளாகமம் 26 3வது வசனம். ஊசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்தது. 16 வயதாயிருந்தது. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தான அவன் தாயின் பேர் நெப்போலியாள். வாசிப்போம் தொடர்ந்து. அவன் தன் தகப்பனாகிய அமித்தியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா செய்கிறான். அப்படின்னா என்ன செய்கிறான்? 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே சகரியாவின் நாட்களிலே மனதினங்காய் இருந்தான். அவன் கர்த்தரை தேடிய நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் என்ன பண்ணாரா? அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க செய்தார். ஊசியா ராஜா ஆண்டவரை தேடுறான். தேட 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 அவன் என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணிட்டார். வாய்க்க பண்ணி கொண்டு வந்ததுனால ஆளுக்கு மனசு ஃபுல்லா மேட்டிவ வந்துருச்சு. என்ன வந்துச்சு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெருமை வந்துருச்சா ஆலோசனை உள்ள போகாது. பெருமை வந்துருச்சா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி பெருமையாகி, ஆண்டவர் வாய்க்க பண்ண கர்த்தர் அவன் காரியத்தெல்லாம் செய்து முடிக்க அவனை தூக்கி டாப்ல உட்கார வச்சாரு. உட்கார வச்ச உடனே காலரை தூக்கிட்டான். உள்ளுக்குள்ள பெருமை. அந்த பெருமை வந்த உடனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு. அது போன உடனே அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாலும் காதுக்குள்ள போகவே போகாது. அவன் என்ன செய்கிறான்? மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு ஏன் மீறுதல் செய்கிறான்? ஏன் விரோதமாக மீறுதல் செய்கிறான்? பயம் இல்ல. மேட்டிமை உள்ள வந்து பயம் போயிடுச்சு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் போய்விட்டது. வாசிப்போம். உள்ளே போயிட்டான். எதை யாரு செய்யணுமோ அதை அவங்கதான் செய்யணும். எல்லாருமே செய்ய முடியாது. ராஜாவுடைய வேலை என்னமோ ராஜா அதைத்தான் செய்யணும். ஆசாரியனுடைய வேலை என்னமோ ஆசாரியன் அதைத்தான் செய்யணும். அதை மாத்தி யாருமே செய்ய முடியாது. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இப்ப ராஜா செய்யலாம். தூபம் காட்டுறது ஆசாரியனுடைய வேலை. இப்ப ராஜா என்ன பண்றாரு? உள்ள போயிட்டு அங்க தூபத்தை எடுத்து தூபம் காட்ட ஆரம்பிக்கிறான். வாசிப்போம். அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து, அவன் மாத்திரம் உள்ள எல்லாரும் உள்ள ஓடிட்டானுங்க. வாசிப்போம். ஊசியாவோடு எதிர்த்து நின்று ஊசியாவே அதுனா என்ன அர்த்தம்? உன் வேலை இல்லப்பா, அது தூபம் காட்டுறது உன் வேலை அப்படின்னா உனக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்தாரோ அதுதான் செய்யணும். அதை விட்டுட்டு வேற காரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க. உன்னை குறிச்சு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சு என்ன தரிசனம் வச்சிருக்காரோ அந்த பாதையில தான் நீ போகணும். அப்படி போகும் பொழுது நீ என்னென்னலாம் செய்யணும் என்பதை உனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து நடத்துவாரு. அதை விட்டுட்டு உனக்கு தேவையில்லாத காரியத்தை நீ செயல்படுத்த கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தூபம் காட்டுறது உனக்கு அடுத்த காரியம், அதை நீ செய்யக்கூடாது. வாசிப்போம்.
பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய அது அவங்க மட்டும்தான் செய்யணும். ஓ ராஜாவே, அது அவங்க மட்டும்தான் செய்யணும். வாசிப்போம். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ போ, மீறுதல் செய்தி அது உமக்கு மேன்மையா இருக்காதியா. இங்க இருந்து சீக்கிரமா வெளியே போயிடு. நீ உள்ள நிக்க 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 கர்த்தருடைய கோபம் வரும். வெளியே ஓடுன்றான் அவன், வெளியே ஓடு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? 19 மியூசியா கோபம் கொண்டான். என்னை எப்படி நீ வெளியே நிறுத்தலாம்? நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்க, ஆண்டவர் என் கூட. நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அங்கீகரிப்பா. என்ன வெளியே எப்படி நீ போக சொல்ல? அவனுக்கு கோபம் வந்து விட்டது. வேதம் சொல்லுது அவனுக்கு கோபம் வந்து விட்டது. வாசிங்க தொடர்ந்து. தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற யாருடைய நெற்றில குஷ்டரோகம்? செய்யக்கூடாத செய்யாதன்னு சொல்லி ஆலோசனை சொல்லிட்டாங்களா? செய்யக்கூடாது. அதை மீறி செய்யும் பொழுது கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவனை அடிச்சார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் நெற்றியிலே பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அப்படின்னா அவனே ஓடிட்டான். இப்ப வெளியே அவர் போன சொல்லிட்டாருன்னா போயிடணும். நான் இங்கதான் நிற்பேன், இதத்தான் செய்வேன், இதை மீறி என்னால செய்ய முடியாது, இப்படித்தான் நான் நடப்பேன் சொன்னார்னா அவன் ஓங்கி வைப்பான். ஆசாரியம் வைக்க மாட்டான், கர்த்தரே வைப்பார். அவர் வச்சார் அப்படின்னா நீயே ஓடுபடிக்கு வச்சிருவார். இப்ப ஊசியா உள்ள இருக்கு நினைச்சா கூட அவன் இருக்க முடியாது. தீவிரத்து ஓடுகிறான். ஆசிப்போ ராஜாவாகிய ஊசியா தன் மரண நாள் மட்டும் தேவையா அவனுக்கு? இது மரண நாள் வரைக்கும் குஷ்டம் அப்படின்னா சபிக்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். தேவையா? ஆண்டவருக்கு முன்னாடி தேடினவன் தானே. அவர் ஆசீர்வதிக்க 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 எவ்வளவு தூக்கி டாப்புல வைக்கிறாரோ நீ அவ்வளவு பைட்டா இருக்கணும். கைய கட்டிட்டு தான் நிக்கணும் அவருக்கு முன்னாடி. என்ன தூக்கிட்டார் அவர். எப்படி வைப்பீங்க? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன செய்வீங்க, நான் என்ன இஷ்டப்படி நடப்பேன், என்ன ஒருத்த கூட அசைக்க முடியாது. அசைக்கிறவர் அசைச்சிட்டாருன்னா துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆலோசனை உதாசீனப்படுத்திட்டேன்னா சாபம் வரும், சாபம் வரும். இதே சம்பவம் தான் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. இதே சம்பவம் தான் காயினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. காரணம் என்ன? தேவன் கொடுக்கிற ஆலோசனை உதாசீனப்படுத்த, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்திற்கும் தேவன் எப்படி நடத்துகிறார், எப்படி ஆலோசனை கொடுக்கிறார், அந்த ஆலோசனை கேட்டு நீ நடக்கிறியா, உன் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி டாப்ல உட்கார வச்சு விடுவாரு. அல்லேலூயா. ஆலோசனை
வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்ன என்ன காரியம் எல்லாம் நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் வருகிற நாட்களை எழுதுறேன். இந்த சாப்டர் பெரிய சாப்டர், இது ஒரு பெரிய சாப்டர். இதை என்னால எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிதான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கு புரியும் படிக்கு. இதை குறித்து பல விளக்கங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நான் எடுப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை தெரிவிக்கணும். நம்பர் 3, மூன்றாவது, நான் லாஸ்ட் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது, எந்த காரியத்துல எல்லாம் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்க, கர்த்தர் எந்த காரியத்துல எல்லாம் தேவன் உன்கிட்ட அவருக்கு பயப்படுகிற பயத்தை எந்த விதத்தில் எதிர்பார்ப்பார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்கிற காணிக்கையிலும் நீ கொடுக்கிற தசம பாகத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ என்ன செலுத்துகிற, ஆண்டவருக்கு நீ என்ன கொடுக்கிற, அவருக்கு கொடுக்கிற அந்த தசம பாகத்தில் அந்த காணிக்கை குறித்தோ உனக்கு அவர் மீது பயம் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போமே. சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து. அனனியா என்னும் பேருள்ள அவனுடைய மனைவியாகிய சபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து பாதத்திலே வைத்தார். அப்படின்னா அப்போஸ்தலர் காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அனனியாவும் சபிராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்து தன் மனைவி அறிய வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்களா? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அப்படி வைக்கும் பொழுது அங்க பேதுரு சொல்லுகிறான். 3வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பொய் சொல்லும்படி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பேதுருகிட்ட வந்து வைக்கும் பொழுது அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? இதோ உன்னுடைய காணிக்கை நாங்க ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப பேதுரு கேட்கிறான், எப்பா இவளுக்கு தான் வித்தீங்களா? ஆமா, இவளுக்கு தான் வித்தோம். அந்த பித்தோடு சொன்னதுக்கு பின்புதான் பேதுரு சொல்லுகிறான், அவனை நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தரிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. ஏன் என்னன்னு கேட்கிற? பயம் இல்ல. ஆண்டவருக்கு தான் கொடுக்க வரா. அதை கொடுக்கும் பொழுது கொடுக்கணும் என்கிற முழு மனசு அனனியாவுக்கு இல்லை. அந்த பணத்தை பார்த்த உடனே கொஞ்சம் வஞ்சித்து வைத்து கொஞ்சம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில காணிக்கையின் முறைமைகளையும் தசம பாகத்தின் முறைமைகளும் வேற. புதிய ஏற்பாட்டு காலத்தில காணிக்கையின் முறைமைகளையும் தசம பாகத்தின் முறைமைகளும் வேற. பழைய ஏற்பாட்டு காலத்தில தசம பாகம் என்று சொல்லப்படுகிறது உன் வருமானத்திலேயோ அல்லது உன் காரியத்திலேயோ எது உன் கையில கர்த்தருக்கென்று வருகிறதோ அதுல ஒரு பங்கு கர்த்தருக்குரியது, கர்த்தர்கிட்ட தான் செலுத்த வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில தசம பாகத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனா அந்த தசம பாகத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 10ல் 1 தான் கர்த்தருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல நீ என்ன ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறியோ அத்தனையுமே அவருக்கு தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை குறித்து நாம் தெளிவா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். 4வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம். அது விற்கும் முன்னே உன்னிடதா இருக்கவில்லையோ? அதன் விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ?
என்ன கொண்டது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்துல பொய் சொன்ன. ஏன் பொய் தைரியமா சொல்றான்? பயம் இல்லை. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்துல பயம் இல்லை. நடந்தது என்ன? 5வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். செத்தே போயிட்டான். காணிக்கையில தசம பாகத்துல விளையாடின நடக்கிற சம்பவம் இதுதான். செத்தே போயிட்டான். இது அறியாம என்ன பண்றான்? அவன் மனைவி உள்ளவன். மனைவி கிட்ட அவன் கேட்கிறான். 8வது வசனத்தை வாசிப்போம். நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஏன் இத கேட்கிறான்? நல்லா கவனிங்க. இதை ஏன் அவன் அடிக்கடி கேட்கிறான்? ஏன் இவ்வளவுதான் வித்தீங்களா? ஏன் இவ்வளவுதான் வித்தீங்களா? என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் கேட்கிறான்? இவனா கேட்டு அவங்க கொடுக்கல. அவங்க தீர்மானம் பண்ணினதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தீர்மானத்தை பண்ணி கொண்டு வந்துதான் கொடுக்கிறாங்க. அதை விற்கும் பொழுது அது நிலமா இருக்கும்போது கண்ணுக்கு தெரியல. அந்த கிரேகத்தை பிச்சை பின்பு பணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்த உடனே அவங்க மனசு மாறிடுச்சு. இவ்வளவும் அவருக்கு கொடுக்கணுமா? இவ்வளவும் அவருக்கு கொடுக்கணுமா? அது வந்த உடனே அதுல என்ன பண்ணாங்க? கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்துல கொடுக்கிறாங்க. அது பேதுரு கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு. பேதுரு கிட்ட கர்த்தர் அதனாலதான் கேட்கிறான். இவ்வளவுதான் வித்தீங்களா? உண்மையை சொல்லு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? வாசிப்போம். ஆம், இவ்வளவுக்குத்தான் சொன்ன. நடந்தது என்ன? 10வது வசனம். அவனுடைய பாதத்தில் விழுந்து இவனும் செத்தான். எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கங்க, அவருடைய காணிக்கை காரியத்துல விளையாடக்கூடாது. நீ என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிற? ஆண்டவருக்கென்று என்ன கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிற அதை செலுத்தித்தான் நீ ஆகணும். அதுல விளையாடுகிறதுக்கோ அதை எடுத்து வச்சுக்கிறதுக்கோ அதுல மறைச்சு வைக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரு தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதுக்குத்தான் செஞ்சாரு கர்த்தர். அவருக்கு பயப்படுகிற பயம் வரணுன்றதுக்கு தான் செஞ்சாரு. ஐயா, இது பழைய ஏற்பாட்டு காலம் இல்ல, இது புதிய ஏற்பாட்டு காலம். இயேசு வந்து உபதேசம் பண்ணி எல்லாரையும் மன்னித்து ரத்தம் சிந்தி எல்லா பாவத்தையும் நீக்கி அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் உயிரோடு இருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி எல்லாரும் அபிஷேகத்தின் மூலமா ஆவியானவர் மூலமா நடத்தப்பட்ட காலத்துல தான் நடக்கிற ஒரு பயங்கரமான சம்பவம். அப்படின்னா காணிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி அந்த நியமம் மாற்றப்படலன்னு அர்த்தம். அந்த நியமம் மாற்றப்படல. தேவன் அதுல மிகுந்த கவனம் வைத்திருப்பார். நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு காரணம் தெரிஞ்சுக்க. வேதம் சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்க கேட்போமே. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. வாசிப்போம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஏன் வஞ்சித்தேன்னு சொல்றாரு? பயம் இல்ல. அந்த காணிக்கை குறித்து தசம பாகத்தை குறித்த பயம் இல்ல.
ஆகவே சொல்ற நீங்க எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனிக்கனிகளை திறந்து, அப்பொழுது எப்போ நீ செய்ய வேண்டியதை நீ சரியா செய்யும் பொழுது, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை குறித்த பயம் இருக்கணும் உனக்கு, அதை குறித்த நடுக்கம் இருக்கணும் உனக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள. வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கும் அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து சந்ததியில் பிரவேசியுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் எடுப்புல என்ன சொல்றான் கவனிங்க. கர்த்தருக்கும் அவருடைய நாமத்துக்கும் என்ன பண்ணணுமா? மகிமையை செலுத்தி. அப்படின்னா அது தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது. அவருக்கு நீ என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும். அதுல தேவனுக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமல்ல, அதன் மூலமா நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. செலுத்தி அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா காணிக்கையே ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம் இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொன்னாரே, அந்த பரிசுத்த அலங்காரத்துல ஒன்று காணிக்கை, தசம பாகம். அந்த அலங்காரம் உனக்குள் இல்லாம நாம் பரலோகம் போக முடியாது. ஏன்னா இந்த காணிக்கையும் இந்த தசம பாகமும் உன்னை பரிசுத்தப்படுத்தும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். உபாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுது பயந்திருக்க பழகும்படிக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகும்படிக்கு. அப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயம் எப்பவுமே உனக்குள்ள இருக்கும் என்பதை நீ அதை பழகி கொண்டு வரணுமா? அதை எப்படி நீ பழகணுமா? வாசிப்போம். வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே, வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து வைக்கணும். பிரித்து வச்சு நீ என்ன செய்யணும்? உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 12வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கு சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களா? அப்படின்னா நீ என்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து தேவனுடைய ஆசீர்வதிக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதத்திலும் ஒரு பங்கு கர்த்தருக்குரியது. எங்க கொண்டு வரணுமா? அவர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் உண்டு. எங்க வச்சு உன் கூட ஆண்டவர் பேசுறாரு, எந்த இடத்துல உனக்கு போதிக்கிறார், எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அங்க கொண்டு வந்து வைக்கணும்.
வாசிங்க 14வது வசனம். உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தரை தெரிந்து கொள்ளும். 14வது வசனத்தை வாசிங்கப்பா. உன் கோத்திரங்கள் ஒன்றில் ஆ. கர்த்தரை தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகனின் பலிகளை பகல் பலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. அங்கே செய்வாயாக. அங்க கொண்டு வந்து வைக்கணும். 13வது வசனத்தை வாசிங்க. கண்ட இடமெல்லாம் கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை உன் சர்வாங்க தகன பலிகளை. இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சபைக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துல தசம பாகம் கொடுக்க கூடாது. கண்ட இடமெல்லாம் உன் தசம, எங்க சாப்பிடுறியோ, எங்க உனக்கு போஜனம் கொடுக்கப்படுகிறதோ அங்கத்தான் பில்லு. அதே ஹோட்டல் வேற ஒரு இடத்துல இருக்கும். அதே ஹோட்டல் நான் இந்த இடத்துல சாப்பிட்டான்னா நான் அங்க போயிட்டு நான் கொடுத்துக்கிறேன் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. அதனாலதான் வேதம் அப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீ அதை பழகும்படிக்கு நீ என்ன பண்ணணுமா? தசம பாகத்தெல்லாம் பிரிச்சு அவர் சன்னிதானத்துக்கு நீ கொண்டு வரணும். அப்படி நான் தசம பாகத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் காணிக்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அடங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரிசுத்த அலங்காரத்துல ஒண்ணு. அது இல்லாம பரலோகம் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஏன் கொடுக்கணும்? நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் ஏன் கொடுக்கணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கண்விழிச்சு நான் கஷ்டப்பட்டு ஓடி போய் நான் சம்பாதிக்கிறேன். நான் மாசமான சம்பாதிக்கிறத நான் ஏன் ஆண்டவருக்கு தசமமாக கொடுக்கணும் என்கிற எண்ணம் உன் இருதயத்துக்குள்ள வருதுன்னு சொன்னாவே நீ அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். யார் தங்கள் வாசிங்கம்மா. என்னுடைய சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் இப்படி பண்ணி சம்பாதிச்சேன், இது என்னுடைய சாமர்த்தியம், இது என்னுடைய பலன், நான் முயற்சி, நான் உழைச்சி, நான் முயற்சி செய்து நான் சம்பாதித்தது அப்படின்னு உன் இருதயத்துல ஏன் அந்த எண்ணம் வந்துருச்சுனாவே நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். வாசிப்போம். எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உண்டாயிருக்கிறது போல அப்படின்னா நீ சம்பாதிக்க பலனை கொடுக்கிறதே அவர் தான். ஒரு வாரம் உன்னை படுக்க போட்டுட்டாருன்னா அந்த வாரம் முழுவதும் சேலரி கட்டு. அந்த வாரம் முழுவதும் சேலரி. நீ 15,000 ரூபாய்க்கு பிளான் பண்ணிருப்ப. உன்னை 10 நாள் வேலைக்கு விட்டுட்டு மத்த நாள் வீட்டுல படுக்க போட்டுட்டாருன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு உன் கதை. நீ உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டுல படுத்ததுனால உங்க ஆபீஸ்ல வேலை செய்ய வந்துட்டு வரலப்பா உடம்பு முடியாம படுத்திருக்கிற, இந்த மாசம் சேலரி சேர்த்து வாங்கிக்கோ, ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டான். வந்தா சம்பளம், வரலன்னா வீட்லயே ரெஸ்ட், டேக் ரெஸ்ட், ஜாலியா டேக் ரெஸ்ட். வந்தாதான் சேலரி. அப்போ உங்க ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறாரே அது உன்னுடைய பலன் இல்ல, அவரது. அந்த பலன் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை உன் இருதயத்துல நீ நினைச்சிட்டனா ஒரு நாளும் ஒரு மாசமும் நீ தவறாம அவருக்கு செலுத்த வேண்டிய கரெக்டா செலுத்திடும். அல்லேலூயா.
அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆலோசனையிலும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணிக்கையின் தசம பாகத்திலும் எப்படி அடங்கி வருகிறது என்பதை இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறார். அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். Glory to Jesus.